Hi friends, welcome to Sumitra சமையலறை. இன்னைக்கு வீடியோல சாஃப்ட்டான சப்பாத்தி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கப்பால 2 கப் நான் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். நீங்க மெஷரிங் கப்ல கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போறேங்க. நல்லா உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 கப் மாவு எடுத்துருக்கனால 1 கப் நான் வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். அது வார்மாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைச்சிக்க போகிறோங்க. எனக்கு 2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. சில மாவுக்கு கம்மியாக கூட தேவைப்படும். ஆனால் 1 கப் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நல்லா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். கடைசியாக நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம ஊற வச்சுக்க போகிறோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க சப்பாத்திக்கு. இப்போ நல்லா மூடி போட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேங்க. இப்போது 1/2 மணி நேரத்துக்கு பிறகு பாருங்கள் நல்லா மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இதே போல் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் நமக்கு ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லா அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நான் சப்பாத்தி கட்டையில் இதே போல் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம பாதியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் மாவை எடுத்துகிட்டு இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்க போகிறேங்க. இதே போல் நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ஈக்குவலாக நம்ம கட் பண்ணும் பொழுது எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இதே போல் ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இதை வந்து நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவை வந்து உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது இதே போல் நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இதே போல் நல்லா ஈக்குவலாக நம்ம தேய்க்கும் பொழுது நல்லா ஈக்குவலாக தேய்க்கணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து எல்லா பக்கமுமே மெலிசாக இருக்கும். இதே போல் மாவில் நம்ம நல்லா தொட்டுட்டு இதே போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒட்டாமல் வரும் சப்பாத்தி. நமக்கு ஒட்டுற மாதிரி மாவு இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு இதே போல் தூவி விட்டுக்கலாம். நம்ம தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சோம்னா மாவு நல்லா ஒட்டாமல் வருங்க. நல்லா தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இதே போல் நல்லா எந்த அளவுக்கு நமக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி நல்லா மெல்லிசாக தேய்ச்சா தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துடலாங்க. இதே போல் எல்லா மாவுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா சூடான கல்லில் தான் நம்ம வந்து போடணும். இப்போ போட்டு ஒரு 20 செகண்ட் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர்லாம் மாறி கீழே நல்லா வெந்து வந்துருச்சுக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம்னாலும் நமக்கு சப்பாத்தி கருகிடும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் தடவிக்கிறேன் மேலே. நம்ம அதிகமாக எண்ணெய் தடவ வேண்டாம். இதே போல் எண்ணெய் தடவிட்டு நம்ம அதையே திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ கீழே வெந்திருக்கும். இப்போ இதே மாதிரி திருப்பி போட்டாச்சு பாருங்கள். இப்போ இது மேலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். சும்மா லைட்டாக எண்ணெய் தடவி மட்டும் எடுத்தால் போதும். அவ்வளோதான். சப்பாத்தி இதே போல் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நல்லா சப்பாத்தி வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்படி செய்யும் பொழுது சப்பாத்தியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.